நாங்க வந்து சரியா சரியா உங்களோட சுற்றாடல் பாடத்தை எவ்வாறு நல்வாழ்வு என்ற ஒரு பாடத்தை படிக்க போறோம். கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தா தான் டீச்சர் கதைக்கிறது விடாங்க. சரியா டீச்சர் கேட்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க சொல்லுங்க. சரியா ஓகே இப்ப நாங்க பாடம் படிக்க போவோம். நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன இருக்கு? நல்ல பழக்க வழக்கங்கள். நல்ல யாரம்மா வாசிச்ச நீங்க பேரை சொல்லுங்க. நல்ல பழக்கம் இலக்கியா. வெரி குட் இலக்கியா வெரி குட். சரியா நல்ல பழக்க வெரி குட். நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இப்ப நம்ம படிச்சது. சரியா அதை பத்தி தான் பார்க்க போறோம். இத படத்தை சொல்லுங்க. இந்த படத்தை என்ன செய்யற? எழும்புறார் என்ன? சீக்கிரம் எழுந்துரு. சீக்கிரம் விடிய நேரத்தோட எழும்போணும். எழும்பினால்தான் நாங்கள் போலாம். என்ன படிப்பாங்கள வேலையெல்லாம் அவசரப்படாம செய்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம். சரியா இருக்கலாம். வெரி குட். வேற காலையில பெரிய எழும்பினா நாங்கள் ஒன்றுக்கும் அவசரப்பட தேவையில்லை. ஆறுதலா நிதானமா அவர வேலையில செய்து கொண்டு போகலாம். காலையில் சீக்கிரம் எழும்பின பல் துளக்குறீங்களா எல்லாரும்? இதுல காலையில சூரியன் போட்டிருக்கு, இரவுக்கு சந்திரன் போட்டிருக்கு. 2 தரம் பல்லு துளக்கோணம் என்று படம் போட்டிருக்காங்க. அப்ப காலையிலே கட்டாயம் பல் துளக்கோணம், இரவு போகும் பல் துளக்கிட்டு படுக்கணும். அப்பதான் எங்களோட பற்கள் கிருமிகள் சேராம நல்ல ஆரோக்கியமான வேண்டும். வெரி குட். அடுத்தது இவன் என்ன செய்யற? குளிக்கிறா. ஒரு நோயும் பெறாம ஆரோக்கியமா இருக்கலாம். சரியா? அடுத்த படத்தை பாருங்க. இவர் என்ன செய்யறார்?
ஆடை அணியணும். ஆடை அணியணும். தோச்ச ஆடை என்ன நல்ல சுத்தமா தோச்ச ஆடைய அணியக்கூடாது. தோய்த்தவுடன் அணிய வேணும். நீங்க சின்ன பிள்ளைகள் இல்லோ அப்ப நல்ல சுத்தமான ஆடையை பாருங்க. என்ன சாப்பாடு சாப்பிட வேணும்? நல்ல பழங்கள், ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல சமையல், ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, சாப்பிடலாமா? நல்ல சாப்பாடு, சாப்பிடலாமா? லாலிபாப், ஐஸ்கிரீம் எல்லாம் எப்பவாவது தான் சாப்பிடணும். டெய்லி அதே சாப்பிடக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்த படம் என்ன செய்யறா? வெளியில போக வேணும். சரியா? சரி. ஓகே, அடுத்தது பாப்போம். ஓகே மிஸ். எஸ். ஓகே மிஸ். ஏன் நாங்க சப்பாத்து அணிய வேணும்? கை கழுவணும். சப்பாத்து அணிய வேணும். சப்பாத்தா செருப்பு ஏன் போட வேணும்? கால் சுத்தமா இருக்கணும். ரோட்ல கால் சுத்தமா இருக்கணும். வெளியில போக நிறைய ஊத்தைய அடுக்குகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களோட கால்ல வந்துடும். அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடும்ன்றதுக்காக நாங்கள் செருப்பு போட்டு கொண்டு போக வேணும். ஓகே, அடுத்தது சப்பாத்து போட வேணும். இவ என்ன செய்றா? சப்பாத்து போட வேணும். இவ என்ன செய்றா? கை கழுவுறா. இப்ப நோய் காரணமாக நாங்க அடிக்கடி கை கழுவணும். படிப்பாத்தி வச்சு கழுவுற நீங்களோ? இப்ப நாங்க வெளியில போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வர முதல் கை கழுவ வேணும். என்ன? ஓ, ஏன் கையில கிருமிகள் இருக்கும். அதை நாங்க அதுக்காக வேண்டி கட்டாயம் கை கழுவ வேணும். சரியா? எஸ். அடுத்ததா எல்லாரும் கை குட்டை வச்சிருக்கீங்களா? ஹேங்கர்சி. நாங்கள் துப்பும் போதும் துப்பரவா எங்கட கை குட்டையெல்லாம் தும்ப வேணும், இருவ வேணும். ஏண்டா எங்கட திரும்பி அடுத்த வேலைக்கு போக கூடாது. என்ன? அப்ப அந்த கை இருக்கணும், சுத்தமான கைக்குட்டையா இருக்க வேணும். சரியா? அதை துவைச்சு பாவிக்க வேணும். சரி, அடுத்தது இது என்ன செய்யற?
நாங்களே சுத்தமாக சுத்தமாக நாங்கள் எங்கட கையில நிறைய வேலைகள் செய்யறோம். அப்ப கையில இருக்கிற நிகங்கள் எப்பவுமே தூய்மையா இருக்கணும். அந்த கையால தான் நாங்கள் சாப்பிடுறோம். அப்ப எங்கட கை நிகங்களுக்குள்ள நிறைய அழுக்குகள் போய் சேர்ந்துடும். அதனால எங்கட கையில இருக்கிற நிகத்தை நாங்கள் தூய்மையா வச்சிருக்கிற மூலம் எங்களுக்கு ஒரு நோயும் வராம நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். சரியா? அடுத்தது இது என்ன? பாடசாலை பாடசாலை பாடசாலைக்கு நாங்கள் தினமும் பாடசாலைக்கு சென்றாதான் அங்க எங்களுக்கு என்ன நடக்குது கல்வி தெரியணும், என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி தெரியணும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போக வேணும். பாடசாலைக்கு போக மாட்டேன்னு வீட்டை நிக்க கூடாது. இப்ப நீங்க வடிவா கொரோனாவுக்கு நல்ல லீவுக்கு நின்றுட்டீங்கல்ல, அப்ப இனிமேல் பள்ளிக்கூடம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு நாளும் போகணும். போனாதான் நாங்க நிறைய விஷயங்கள் படிக்க இருக்குது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு டீச்சர்மார் சொல்லி தருவினோம். இப்ப நீங்கள் ஸ்கூல் தொடங்கின பிறகு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகணும். சரியா? அடுத்தது பாப்போம். ஓகே டீச்சர் இப்போ ஒரு பாட்டு ஒன்று சொல்லி தர போறேன். நீங்க சில வேளை பள்ளிக்கூடத்துல நீங்க ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்க. சரியா? நான் சொல்லி தர பாட்டை வடிவா கேளுங்க. இத வடிவா கிரகிச்சு முடிய கடைசியா நாங்கள் இதுல இடவெளி நிரப்பல் செய்ய வேணும். அப்ப வடிவா நீங்க இந்த பாட்டை கேட்க வேணும். கண்ணே மணியே எழுந்திடு, காலை கடனை முடித்திடு. கண்ணே மணியே எழுந்திடு, காலை கடனை முடித்திடு. திண்ணை மேலே அமர்ந்திடு, தினமும் பாடம் படித்திடு. திண்ணை மேலே அமர்ந்திடு, தினமும் பாடம் படித்திடு. கண்ணே மணியே எழுந்திடு, காலை கடனை முடித்திடு. திண்ணை மேலே அமர்ந்திடு, தினமும் பாடம் படித்திடு. சரியா? கண்ணே மணியேண்டு இந்த உங்களை மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகளை சொல்றீங்க இந்த பாட்டுல. கண்ணே மணியே எழுந்திடு. நீங்க எல்லாரும் சரியா சீக்கிரமா எழும்ப வேணும்னு முதலாவது சொல்லிடணும். காலை கடன்டா என்னென்ன? குளிக்கிறது, பல்லு துலக்கிறது, காலை கடன் டொய்லெட் போறது, அது எல்லாமே காலை கடன். அது எல்லாத்தையும் முடித்திடு. திண்ணை மேலே அமர்ந்திடு. திண்ணை என்று சொல்றது முந்தின காலத்துல ஹோல் இல்ல, அப்ப வெளியில ஒரு குந்து மாதிரி கட்டி இருக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும். அதுக்கு மேலதான் இருக்கிறது இல்ல. அப்ப அந்த திண்ணை மேலே அமர்ந்திடு, தினமும் பாடம் படித்திடு. சரியோ? தினமும் பாடம் படிக்கணும். நாங்கள் இன்றைய படிக்க பஞ்சியா இருக்கு, நாளை படிப்போம் என்று விட்டோம்டா எங்களால பிறகு படிக்கவே முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். விளங்கிச்சோ? ஒவ்வொரு நாளும் பாடம் படிக்கணும். ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போக வேணும் என்ன Yes, teacher. பாப்போம். Yes, teacher. அடுத்ததா நாங்க என்ன பார்க்க போறோம்டா நல்ல செயல்கள் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் எல்லாரும் நல்ல செயல் செய்யறீங்களோ ஓ ஒரு Yes, miss. என்னென்ன நல்ல செயல் ஒன்று சொல்லுங்க பாப்போம் காலையில் எழுதல் சுத்தமான நீரில் குளித்தல் காலையில எழுதல் சுத்தமாக குளித்தல் நல்ல உணவுகளை சாப்பிடுதல் அதெல்லாம் நல்ல பழக்க வழக்கம் நல்ல செயல்கள் என்றா நாங்கள் எங்களால ஏனையோருக்கு ஆற்றுற செயற்பாடுகள்லாம் நல்ல செயல்களா இருக்க போதும் அந்த நாங்கள் ஏனையோருக்கு ஆற்றுற செயற்பாடு நல்ல விதமா அமையக்குள்ள அது நல்ல செயல்கள் என்று சொல்லுவோம் அந்த வகையில இப்ப நல்ல செயல்களை பற்றி நாங்க பார்க்க போறோம் சரியோ ஓகே முதலாவது இங்க பாருங்க இந்த படத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்க மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அதான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரியா அடுத்தது இல்லாதாக்களுக்கு கொடுக்க வேணும் வெரி குட் அடுத்தது இங்க பாருங்க இந்த கதிரையில யார் இருக்கிறது தாத்தா என்ன போன ஒருத்தர் இருக்கிறார் அவரை ஒரு அண்ணா தள்ளி கொண்டு போறார் என்ன ஏன் பெரியோர மதிச்சு உதவி செய்ய சரியோ பெரியவர்கள் சொல்றத கேட்டு அவைக்கு உதவி செய்ய வேணும் இங்க பாருங்க இந்த படத்தை விலங்குகளுக்கு அன்பாக இருங்கள் விலங்குகள் என்றா வீட்டுல வளர்க்கிற இருக்க வேணும் சரியா என்ன செய்ய வேணும் அதுகளுக்கு துன்புறுத்த கூடாது அதுகளை அடிச்சோ நாங்கள் அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்காமலோ விட்டு துன்புறுத்த கூடாது சரியா அடுத்தது இதென்ன செய்யறார் அவர் தந்த இடம் பள்ளி வீட்டுல நல்ல சுத்தமாக இடத்தை வச்சிருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துறார் அப்படி நீங்களும் சுத்தமா வச்சிருக்கிறீங்களா சரியா அப்படி சுத்தமாக வைத்திருந்தா தான் எங்களுக்கு நோய்கள் வராது சரியா நாங்க ஆரோக்கியமா இருக்கலாம் எங்களோட நல்வாழ்வுக்கு சுத்தமாகவும் வைத்திருக்க வேணும் சரியா அடுத்தத பாருங்க அழகாகவும் இருக்கும் வெரி குட் நீரை சேமியுங்கள் தண்ணி இருக்குல்ல தண்ணியை திறந்து விளையாடுற நீங்களோ நீரை சேமியுங்கள் ஓ நீரை சேமிக்க வேணும் என்ன தண்ணி எல்லாம் நீரை திறந்து விளையாடாது எங்களோட தேவை முடிஞ்ச பிறகு அத நிப்பாட்டி விட வேணும் சரியா இங்க பாருங்க அடுத்த படத்தை குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள்
நீங்க வீட்டுல அம்மா அப்பா அக்கா அண்ணாண்டு இருப்பினம் தானே அவ சொல்றதெல்லாம் கேட்டு அவையோட மகிழ்ச்சிய கதைச்சு உங்களோட நேரத்தை செலவழிக்கணும் அவையோட விளையாடி என்ன அப்பதான் எங்களோட மனம் சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் உங்களோட கதைச்சாதான் பிடிக்கும். சந்தோஷமா நேரத்தை செலவிட வேணும். அடுத்தது பாருங்க, நாம் பாடசாலையில் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள். நாங்க பாடசாலையில இல்ல படிக்கிறோம், அப்ப நாங்க அங்க எப்படி இருக்க வேணும்ன்றத பாப்போம். எப்படி இருக்க வேணும் பாடசாலை? நேரத்தோட முதலாவது பாடசாலைக்கு செல்லணும். என்ன பாடசாலைக்கு அடுத்தது வெள்ளடிக்க முதல் போனாதான் நாங்க எல்லா செயற்பாடுலயும் கலந்து கொள்ளலாம். இது பாருங்க, இது என்னது? காலை கூட்டம். என்ன காலை கூட்டத்துல அப்ப நாங்கள் அமைதியா என்ன சீருடை அணிய வேணும். வெரி குட். சீருடை அணிஞ்சுதான் பாடசாலைக்கு போவீங்க எல்லாரும். அங்க போய் முதலாவதா காலை கூட்டம் நடக்கும். காலை கூட்டத்துல எல்லாரும் அமைதி வேணும். அங்க சண்டை பிடிச்சு கொண்டோ கதைச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு நிக்க கூடாது. சரியா? ஓகே. அடுத்தது வகுப்பறை எப்படி வச்சிருக்கணும்? உங்களோட வகுப்பறை சுத்தமாக ஒவ்வொரு நாளும் நாங்க சுத்தமாக வச்சிருக்கணும். தூசி இல்லாம. அப்படி என்னதான் நாங்கள் அதுக்குள்ள போய் படிக்க எங்களுக்கு விருப்பமா இருந்தா எங்களுக்கு படிக்க போகவே பிடிக்காது. அப்ப நாங்க சுத்தமாக வச்சிருக்க வேணும். அடுத்தத நீங்க எங்க போறண்டாலும் சரியா கதவை தட்ட வேண்டாம். நாங்கள் பாடசாலைக்குள்ள எங்க போறண்டாலும் என்ன செய்யணும்டா, கதவை தட்டி பெர்மிஷன் கேட்க வேணும். அதாவது அனுமதி கேட்க வேணும். என்னன்னு கேட்க வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லி கேட்போம். என்ன மே ஐ கம் இன்? நாங்க உள்ளுக்கு வரட்டுமாண்டு கேட்போம். அவ எஸ்ஸோ நோ சொல்லுவினம். வாங்கோ அல்லது வேண்டாம், இப்ப வர வேண்டாம், பிறகு வாங்கோண்டா, பிறகு அதுக்கு பிறகுதான் நாங்கள் போக வேணும். அது அலுவலகமா இருந்தாலும் சரி, வேற வகுப்பா இருந்தாலும் சரி, அல்லது எங்கட வகுப்பா இருந்தாலும் சரி, அப்படித்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். சரியோ? அடுத்தது நாங்கள் விளையாடுவோம். இன்டர்வல் டைம் போய் விளையாடுவோம். என்ன அப்ப விளையாடுறதுக்குள்ள மற்ற மாணவர்களுக்கு அன்பா கதைக்க வேணும். நல்ல மொழியை பயன்படுத்த வேணும். எல்லாரோடையும் அன்பா இருக்க வேணும். விட்டு கொடுத்து விளையாட்டுல நடக்க வேணும். எனக்கு தான் வேணுமென்று நாங்க சண்டை போடக்கூடாது. சரியா? அப்பதான் நல்ல வடிவா விளையாட முடியும். மற்றது நாங்கள் வகுப்புல கொப்பி காட்டேக்கையும் சரி, வகுப்பை விட்டு வெளியில போகைக்கையும் சரி, முதலாவது வகுப்பை விட்டு வெளியே போகைக்க டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போக வேணும். நாங்க போட்டுமாண்டு திடீரெண்டு பெல் அடிச்ச உடனே போகக்கூடாது. சரியா? வரிசையில நின்று, அதாவது லைன்ல நின்று அங்க கேட்டை தாண்டி போக மட்டும் லைன்ல போக வேணும். அதே மாதிரி கொப்பி காட்ட லைன்ல நிக்க சொன்னா அதே லைன்ல நின்று குழப்படி செய்யாம உங்களோட கொப்பிகளை காட்ட வேணும். அப்பதான் நீங்கள் வடிவா உங்களோட செயற்பாடுகளை ஈடுபடுத்த முடியும். அடுத்தது இத வாசிங்க. நான் மற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளையாக இருப்பேன்.
ஓ நீங்க எல்லாரும் மற்ற ஆட்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி நல்ல பிள்ளையா இருக்க வேணும். சரியா? ஓகே. இது சாதகமான இடங்களும் பாதகமான இடங்களும் பார்க்க போறோம். சரியா? பாடசாலையில சாதகமான இடங்களும் பாதகமான இடங்களும் பார்க்க போறோம். சரியா? இது என்னது? முதலாவது படம் என்ன? கல்லு. கல்லுகள் நிறைஞ்ச இடம். இது எங்களுக்கு சாதகமான இடமா? இல்ல. பாதகம்னா கூடாது. நல்ல இடமா? ஓ இது எங்களுக்கு பாதகமான இடம். என்ன? அப்ப இது நாங்கள் பாதகம். சரியா? இது என்னது? பூக்கண்டு எல்லாம் இருக்குது. பூந்தோட்டம். இது எப்படியான இடம்? சாதகமான இடம். நல்ல இடம். அப்ப சாதகமான இடம். அப்ப இதுக்கு நாங்கள் ஓகே சாதகமான இடம். சரியா? ஓகே. ரமேஷ் ஓகே. இப்ப இன்னொரு பாதகமான இடத்தை பார்ப்போம். இந்த இடம் முதலாவது படமா இருக்கு. இது எப்படி இருக்கு? குப்பையா இருக்கு. என்ன? குப்பையெல்லாம் கொட்டி. பாதகமா? இல்ல. அடுத்தது சாதகம் இல்லாதது. அடுத்தது சாதகம் இல்லாதது. ஓ பாதகம். பாதகம். சரியா? இங்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. இந்த கல் அடுக்கி வச்ச இடம் எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இடம். என்ன? அப்ப இந்த கல் அடுக்கி வச்ச இடமும் எங்களுக்கு பாதகமான இடம். பாதகம் என்றா தீமையை விளைவிக்கக்கூடிய இடம், சாதகம் என்றா நன்மை. அப்ப இது வந்து பாதகம். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப புத்தகங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? நாங்கள் அதுல படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்ப புத்தகம் இருக்கிற இடம் எங்களுக்கு சாதகமான இடம். சரியா? சரி, அடுத்தது இதுல தொடர்பு படுத்துவோம் என்ற பயிற்சி. இப்ப நாங்க படிச்சது எல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? முதல் படிச்சது சரி, அந்த படிச்சதை வச்சுக்கொண்டு இந்த படங்களை பாக்குறீங்க. இந்த முதலாவது படத்துல ஒரு அம்மா படுத்திருக்கிறா, அங்கால கதைச்சு கொண்டு விளையாடி கொண்டு நிக்கினான். சரியா? அவ கண்ணை பாருங்க, கண் மூடி இருக்கு, நித்திர கொள்றா, அங்கால கதைச்சு விளையாடி கொண்டு நிக்கிற ரெண்டு பேர். இங்க பாருங்க, ஒரு பொம்மைக்கு ரெண்டு பேர் சண்டை போடினா. சரியா? விளங்குதா? சண்டை போட கூடா. அடுத்த படத்தை பாருங்க. இந்த அண்ணா கூட்டி கொண்டு இருக்கிறார், தன்னை இத சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார் ரூம. சரியா? அடுத்த படத்தை பாருங்க. இது என்ன செய்யறார்? என்ன செய்யறார் பிள்ளையார்? குப்பை கூடத்துல போடுறார்.
குப்பை கூடத்துக்குள்ள குப்பைய போடுற. சரியா? அப்ப குப்பை நல்ல செயல்கள் எது, தீய செயல்கள் எதுன்னு இணைக்க வேணும். நான் உங்களுக்கு கடைசியா இந்த போன் நம்பர் தாரேன். அந்த நம்பர்ல நீங்க வைபர்ல ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க எனக்கு திருப்பி நீங்க செய்து போட்டு திருப்பி அனுப்பி வைங்க. ஓகே. நம்பர் இப்ப நான் படிச்ச பாட்டு இந்த படிச்ச பாட்டு போன் நம்பர் அனுப்ப போறாவா? என்ன பாட்டு? படிச்ச பாட்டு இருக்குல்ல, இந்த படிச்ச மணியை எழுந்திடு. அதுக்கான சொற்கள் இந்த மணியை எழுந்திடு. மேல என்னென்ன வரி என்று வருது அது கீழே இருக்குது. மணியே பொருத்தமான சொல்ல இந்த பாடலை பாடம் காலை செய்ய வேணும். பூர்த்தி செய்து எனக்கு கொப்பில எழுதி போடுங்க. சரியா? சரியா? ஓகே.